ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபோனில் ஒரு ஃபேனை வச்சு ஒரு பிராண்ட் லான்ச் பண்ணியிருந்தாங்க. என்னது ஃபோனில் ஃபேனா அப்படின்னு தான் தோணுச்சு. இதை பார்க்கும்போது அயன்மேனுக்கு இருக்கக்கூடிய ஆர்க் ரியாக்டர் மாதிரியே இருக்கேயா அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. ஆக்சுவலாக இன்ஃபினிக்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் தான் ஆகுது இன்ஃபினிக்ஸ் GT 20 Pro அப்படின்ற இந்த ஒரு மொபைல் லான்ச் பண்ணி ஃபோனில் ஃபேனெல்லாம் வச்சு வேற லெவல் பண்ணியிருக்கோம், பர்ஃபார்மன்ஸ் தாறுமாறா இருக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. உண்மையாலுமே இந்த ஃபேன் வைக்கிறனால பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுதா, இல்லை சும்மா பில்டப்புக்கு தான் கொடுத்துருக்காங்களா, இல்லை சேல் பண்ணுறதுக்கான ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா அப்படின்றதெல்லாம் வீடியோவில் லைவாகவே டெஸ்ட் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபேனை தவிர இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. சப்போஸ் ஒரு ஆல்ரவுண்டர் மொபைல் வாங்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல், நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஒரு GT 20 Proவை ஃபர்ஸ்ட் சேல்ல வாங்குறவங்களுக்கு இந்த GT Pro கேமிங் கிட்டோட தர மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய சேல்ல வாங்குறவங்களுக்கும் இது கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல. கொடுத்தா இந்த ஃபோனுக்கு ஒரு ஹையர் வேல்யூவா இருக்கும். ஸோ மேலே இருக்கக்கூடிய ரேப்பர் ரிமூவ் பண்ணிட்டு ஃப்ரண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேமிங் கிட்டுக்கான லுக்ல வந்து இதை பண்ணியிருக்காங்க. அண்ட் மேல இருந்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா 2 பாக்ஸ் வருது. அதை தாண்டி ஒரு பாக்ஸை ஒட்டியே வச்சிருக்காங்க. வெல்கம் லெட்டர் மாதிரி GT வர்ஸ்க்கான ஒரு QR கோடு வந்து கொடுத்துருக்காங்க. கேமிங் கிட் வராம இருக்கு அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இந்த ஒரு பாக்ஸ் மட்டும் தான் வரும். ஃப்ரண்ட்ல வந்துட்டு Infinix GT 20 Proன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் சைட்லயுமே அதே தான் கொடுத்துருக்காங்க. பேக் சைட்ல இதுல இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ்லாம் என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அண்ட் சைட்ல பிரைஸுமே வருது. அன்பாக்சிங் கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே இருந்தது. சீல ஓபன் பண்ணிட்டு பாக்ஸை ஓபன் பண்ணும் போதே ஸ்லைடு மாதிரி அப்படியே இறங்கி வர மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. அதுலயும் டோர் ஓபன் பண்ற மாதிரி வந்து 2 சைடு அழகா ஸ்லைடு ஓபன் ஆகிற மாதிரி இருந்தது. இதுவுமே நல்லா தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் மேல இருக்கக்கூடிய இந்த ஒரு பாக்ஸ் எடுத்தோம் அப்படின்னா எப்பயும் போல சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் யூசர் மேனுவல், வாரண்டி கார்டுலாம் செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணா மொபைலுக்கான ஒரு கேஸ் இருக்கு. மொபைலுக்கான ஒரு டெம்பர்ட் கிளாஸ்மே கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு விஷயம் தான். பட் அப்ளை பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் மொபைல் மேல இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். பேக் சைடில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கரையுமே ரிமூவ் பண்ணிடலாம். லுக்கு பார்க்க எப்படி இருக்கு உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மொபைல் ஆன் பண்ணிட்டு கேஸோட போட்டு பார்க்கும்போது நல்ல ஒரு கேஸா கொடுத்துருக்காங்களே, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருந்தது. நெக்ஸ்ட் மேல இருக்க இந்த ஒரு பாக்ஸை ரிமூவ் பண்ணா உள்ள 45 வாட் சப்போர்ட் பண்ணக்கூடிய அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. கேபிள் பாத்தீங்கன்னா கேமருக்கு கொஞ்சம் ஏதுவா இருக்கிற மாதிரி சைட்ல பின் வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. கையில ஹோல்டு பண்ணி கேம் விளையாடும் போது டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கிறதுக்கு ரியலாவே நல்ல ஒரு விஷயம் தான். நெக்ஸ்ட் GTயோட அந்த ப்ரோ கேமிங் கிட்ல நல்லா இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். பாக்ஸை ஓபன் பண்ண உடனே இன்னொரு கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கேஸை விட குவாலிட்டி வைஸ் இன்னும் பெட்டரா இருக்கு. அண்ட் இது நார்மல் கேஸ் கிடையாது, மேக்னெட்டிக் கேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் எப்படி இதை யூஸ் பண்றது அப்படின்ற யூசர் மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் முக்கியமான அந்த ஒரு கூலிங் ஃபேனுமே வருது. அண்ட் இந்த ஒரு ஸ்டிக்கர் ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. சப்போஸ் கேஸ் போடாம இந்த கூலிங் ஃபேன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா டைரக்டா மொபைல்ல இதை பேஸ்ட் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் கூலிங் ஃபேனுக்கான பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 2 தம் ஸ்லீவ் வந்து கொடுத்துருக்காங்க. கேம் பிளே பண்ணும்போது விரல்ல வியர் பண்ணிக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் மொபைலோட டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது அப்படியே வந்துட்டு கொஞ்சம் ரக்கட் ஃபீல் கொடுக்குற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்க தான் செய்யுது. அதுல இருக்கக்கூடிய டிசைன்லாம் வந்துட்டு லைட்டா அந்த சர்க்யூட்லாம் இருக்கிற மாதிரியான ஃபீல். அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. கிளாஸ் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்ல தான் இருக்கு. பட் கிளாசி ஃபினிஷ்ல இருக்கு. ஸ்கிராச் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. பட் அதை லைட்டா ப்ரொடெக்ட் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காகவே இந்த கேமரா பம்ப் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஏரியா பாத்தீங்கன்னா மெட்டல்ல கொடுத்துருக்காங்க. இதனால கேஸ் போட மொபைல கீழே வைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல ஸ்கிராச் ஆகிறத தடுக்கிறதுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கும். சிங்கிள் ஹேண்ட்ல யூஸ் பண்ண கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 194 கிராம் வெயிட்டும் 8.2 mm திக்னஸ் இருக்கு. கொஞ்சம் ஹெவியா இருக்கிற ஃபீல் தான் இருக்கு கையில ஹோல்டு பண்ணும்போது. அண்ட் அதே சமயம் இந்த பேக் சைட்ல லைட்டா கர்வா வந்து கொடுத்துருக்கலாம். அந்த போக்கோல எல்லாம் கொடுத்த மாதிரி அந்த மாதிரி எதுவுமே கொடுக்காம ஒரு பிளாட்டா இருக்கனால கையில ஹோல்டு பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற ஃபீல் இருக்கு. அண்ட் அதே மாதிரி இந்த போன் நார்மல் யூஸ்க்கு மட்டும் இல்ல, கேம் பிளே பண்றவங்களுக்கு சூட்டபிளா இருக்குன்றனால அவங்க ஹோல்டு பண்ணாலுமே லைட்டா கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கிற மாதிரியான ஃபீல் கண்டிப்பா கொடுக்க தான் செய்யுது. அண்ட் கலர் வேரியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கையில இருக்கிறது ப்ளூன்னு நினைப்பீங்க. பட் இது வந்து ஆரஞ்சு கலரு. ஏன்னா அந்த மேல வந்து ஆரஞ்சு ஆட் பண்ணிருக்காங்கல்ல கேமரா பம்ப்ல, அதனால வந்துட்டு இது இல்லாம இன்னொரு ப்ளூ கலர் வேரியன்ட் இருக்கு, சில்வர் கலர் வேரியன்ட்டுமே இருக்கு. இதுல IP54 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. தெரியாம தண்ணி எல்லாம் பட்டுறதுனா ஓகே, பட் டைரக்ட் தண்ணிக்குள்ள வந்து போட்டுறாதீங்க, கண்டிப்பா போன் போயிடும். இல்ல ப்ரோ எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரான டிசைன்ல இதே சமயம் வந்து IP ரேட்டிங்லாம் வேணும் அப்படின்னா இதை விட பிரைஸ் கம்மியாவே பாத்தீங்கன்னா மோட்டோ H50 ஃபியூஷன்லாம் கூட இருக்கு. அது டிசைன் டாப்பா இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் தான் பெஸ்டா இருக்கும். உள்ள டீடைலா பார்க்கலாம். ஓவரால் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில விஷயம் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு. ஆனா அதை தாண்டி பார்க்கும்போது ஒரு 4 பேர் பார்க்குறாங்க அப்படின்னா என்ன ஃபோன் இது வித்தியாசமா இருக்கு, பாட்டோட போது லைட் எரியுது அப்படின்லாம் கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஃபோனாக தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஃபோனில் ஒரு ஹைலைட்டாக பார்த்தீங்கன்னா பேக் சைடில் RGB லைட் இந்த C அப்படின்ற இடத்துல எரியிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. வெறும் ஒயிட் லைட் மட்டும் கிடையாது, RGB லைட். நார்மலாக நீங்கள் மியூசிக் ப்ளே பண்ணுறீங்க, இல்லை சார்ஜ் போடுறீங்க, நோட்டிஃபிகேஷன் வருது, இன்கமிங் கால் வருது, இல்லை ஃபோனை ஆன் பண்ணும்போது உங்களுக்கு வரணும், அண்ட் குறிப்பாக கேம் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு பேக் சைடில் லைட் எரியணும் அப்படின்னாலுமே இந்த RGB லைட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை கஸ்டமைஸ் பண்ண முடியுமா அப்படின்னா உங்களுக்கு
உங்களுக்கு வேணுன்ற கலர் இந்த மாதிரி எரியணும்னு சொல்லி கஸ்டமைஸ் பண்ண முடியாது. அதுவே உங்களுக்கு பிரீத்திங் மோட், ரிதம் மோட் அந்த மாதிரி வந்து மோடு சேஞ்ச் பண்றதுக்கான சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் வேணுன்ற மாதிரி நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் டிஸ்பிளேக்கு வந்தோம் அப்படின்னா 6.78 இன்ச் ஃபுல் ஹெச்டி பிளஸ் AMOLED டிஸ்பிளே. ரிஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 144 ஹெர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க ஆட்டோ செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா 144 ஹெர்ட்ஸ், 120 ஹெர்ட்ஸ், 60 ஹெர்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகுற மாதிரி இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்லயே யூஸ் பண்ணும்போது நல்லாவே ஸ்மூத்தா இருக்கிற ஃபீல் தான் வந்து கொடுக்குது. அண்ட் அதே மாதிரி HDR 10+ சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீன் ப்ரொடக்ஷனுக்கு வந்தோம் அப்படின்னா NEG ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ் 1300 நெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்டோர் அவுட்டோர் டைரக்ட் சன்லைட்ல கூட பாத்தீங்க அப்படின்னா நல்லாவே டிஸ்பிளே வந்து பிரைட்னஸா இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் நான் யூஸ் பண்ண வரைக்கும் தெரியல. ஓவரால் டிஸ்பிளேயோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ரியலாவே இன்ஃபினிக்ஸ்ல இருந்து அந்த போன் வந்திருக்கு அப்படின்ற மாதிரியான டவுட் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. டெக்ஸ்ட் எல்லாம் பார்க்கிறதுக்கு டிஸ்பிளேல செம ஷார்ப்பா இருக்கு. டிஸ்பிளேயோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான டிஸ்பிளேவா தான் கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டி அன்லாக் பொறுத்த வரைக்கும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்றதுக்கு நல்லாவே ஃபாஸ்டா இருக்கு. அண்ட் அதே மாதிரி ஃபேஸ் அன்லாக்குமே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் மைக், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்கள். அண்ட் பாட்டம்ல இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்களும் டாப்லையும் பாத்தீங்க அப்படின்னா 2 டாட் மாதிரி வச்சிருப்பாங்க. இயர் பீஸே ஸ்பீக்கரா ஒர்க் ஆகிற மாதிரி அந்த சவுண்ட் அவுட்புட் வெளியில வரதுக்காக தான் அந்த மாதிரி வச்சிருக்காங்க. அண்ட் JBL டியூன் பண்ண மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டீரியோ எஃபெக்டும் நல்லா இருக்கு, சவுண்டுமே நல்லா லவுடரா இருக்கு, பேஸுமே ஹையா இருக்கு. ஆனா ஒரு குறை, கொஞ்சம் பேஸ்லாம் அதிகமா இருக்கிற சாங்கா கேட்கிறோம் அப்படின்னும் போது பேக் சைட் பாத்தீங்கன்னா லைட்டா வைப்ரேட் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. அது ஸ்டார்டிங்ல போன் வாங்குறவங்களுக்கு லைட்டா இரிட்டேட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அண்ட் டாப்ல IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. AC, TV எல்லாம் நீங்க கண்ட்ரோல் பண்ணணும்னாலும் பண்ணிக்க முடியும். அண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்குமே வந்துருது. ரைட் சைட்ல வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் வருது. பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது முக்கியமா ஃபேன் இருக்குல்ல, டீடைலா பார்க்கலாம். இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. ஃபர்ஸ்ட் இதுல இருக்கக்கூடிய ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 8200 அல்டிமேட் அப்படின்ற ப்ராசஸரும் டிஸ்பிளேக்காக செப்பரேட்டா ஒரு டெடிகேட்டட் சிப்பும் கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி விவோ, ஓப்போல எல்லாம் பார்த்த மாதிரி இதுலயுமே அந்த டெடிகேட்டட் சிப் வந்து டிஸ்பிளேக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் போன்லயே வேப்பர் சாம்பர் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேன் இல்லாட்டியும் கூட போன் நல்லாவே வந்துட்டு ஹீட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ பெருசா போன் வந்து ஹீட் ஆகலை நான் டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும். நெக்ஸ்ட் இந்த ஃபேனுக்கு வந்தோம் அப்படின்னா மொபைல் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கேஸை கழட்டிட்டு இந்த ஃபேனுக்காகவே செப்பரேட்டா கொடுத்துருக்கக்கூடிய கேஸை மாட்ட வேண்டியதா இருக்கும். அந்த கேஸ்லயும் மேக்னெட் இருக்கு, அதே மாதிரி இந்த ஃபேன்லயும் மேக்னெட் இருக்கு. ஜஸ்ட் நீங்க போன் மேல வச்சிங்க அப்படின்னாலே ஒட்டிக்குது. சப்போஸ் கேஸ் இல்லாத டைம்ல எப்படி ப்ரோ யூஸ் பண்றது அப்படின்னா தனியா ஒரு ஸ்டிக்கர் மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அதை போன்ல பேஸ்ட் பண்ணிட்டுமே இதை நீங்க டைரக்டா ஒட்டிக்க முடியும். அண்ட் இந்த ஃபேன் எப்படிதான் ஒர்க் ஆகுது, சும்மா இதுல ஒட்டிட்டா என்ன ஃபேன் சுத்துது, ஹீட் எடுக்க போகுதுன்னு நினைச்சீங்கன்னா அதான் இல்ல. இந்த கூலருக்குள்ள ஃபேனுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா தெர்மோ எலக்ட்ரிக் பெல்டியர் அப்படின்ற ஒரு சர்க்கியூட் உள்ள இருக்கு. ஆக்சுவலா அது ஒரு சைடு ஹீட் ஆகும், ஒரு சைடு வந்து எக்ஸ்ட்ரீமா கூல் ஆகும். எப்ப நம்ம பவர் கனெக்ஷன் கொடுக்குறோமோ அந்த டைம்ல இதை யூஸ் பண்ணி தான் இந்த முன்னாடி இருக்கக்கூடிய ஏரியாவை இவங்க கூல் பண்றாங்க. நார்மலா ஒரு கூலிங் வாட்டரை வெளியில வச்சோம் அப்படின்னா வெளியில வந்து வாட்டர் டிராப்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும். அதே மாதிரியே பாத்தீங்க அப்படின்னா இதையுமே கொஞ்ச நேரம் ஆன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா மேல வந்து வாட்டர் டிராப்ஸ் வருது. அப்ப எந்த அளவுக்கு இது வந்து கூல் ஆகுது அப்படின்றத பாருங்க. செம சில்லுன்னு வந்து இருக்குது. சரி, அன்டூடு பெஞ்ச் மார்க் எடுத்து இதை டெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு ஃபர்ஸ்ட் ஃபேன் இல்லாம நார்மலா எடுத்து டெஸ்ட் பண்ணும்போது 9,15,000 கிட்டக்க வந்திருந்தது. பட் அதே சமயம் நம்ம ஃபேன் ஆன் பண்ணி கூல் பண்ணி அன்டூடு பெஞ்ச் மார்க் எடுக்கும்போது பெரிய டிஃபரன்ஸ் எதுவுமே இல்லை. 9,38,000 கிட்டக்க வந்தது. பட் முக்கியமான டிஃபரன்ஸ் எந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா 2 தாட்டியுமே நான் ஸ்டார்ட் பண்ணும்போது போனோட டெம்பரேச்சர் 30 டிகிரி இருந்துச்சு. கூலிங் ஃபேன் யூஸ் பண்ணாம நம்ம இந்த டெஸ்ட் எடுக்கும்போது 30 டிகிரில இருந்து 41 டிகிரி வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் 11 டிகிரி வரைக்கும் ஹீட் ஆயிருக்கு. அதுவே இந்த கூலிங் ஃபேன் யூஸ் பண்ணி நம்ம டெஸ்ட் எடுக்கும்போது 30 டிகிரில இருந்து 34 டிகிரி, வெறும் 4 டிகிரி தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இது ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. ப்ரோ இதை நான் வாங்கி என் போனுக்குலாம் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா ஆன்லைன்ல நிறைய அவைலபிள் இருக்கு. பட் இதெல்லாமே வந்து ரியலா இல்ல ஃபேக்கா வந்துட்டு வெறும் ஃபேன் மட்டும் தான் வச்சிருக்காங்களா நீங்க எக்ஸாக்டா வந்து தெரியல. அதனால தனியா சர்க்கியூட் இருக்கிற மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா அசம்பிள் பண்ற மாதிரி டிஃப்ரெண்டா கொடுத்துருந்தாங்க. அதை தான் நானே வந்து வாங்கியிருக்கேன். 700 ரூபாய் கிட்ட பிரைஸ் வந்தது. ஸோ நானுமே அதை அசம்பிள் பண்ணி பார்த்துட்டு ரியலாவே நல்லா ஒர்க் ஆகுதா என்னன்றத ஒரு தனி வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்றேன். அண்ட் அதே மாதிரி கேம் பிளே பண்ணும்போது இதை கண்டிப்பா யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க நார்மலா கேம் பிளே பண்றீங்க, ஒரு மணி நேரம் இந்த மாதிரிலாம் விளையாடுறீங்க அப்படின்னா தேவையில்லை. ஆனா அதே சமயம் நீங்க விளையாடும் போது ஓவரா ஹீட் ஆயிருது அப்படின்ற பட்சத்துல ஜஸ்ட் இந்த ஃபேனை மட்டும் எடுத்து மாட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஓட்டினீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா வந்து ஹீட் வந்து குறைஞ்சிரும். நீங்க அதுக்கப்புறம் நார்மலா இந்த ஃபேனை எடுத்துட்டே கூட பிளே பண்ணலாம் என்னைய பொறுத்த வரைக்கும். அண்ட் இதுல முக்கியமா நீங்க டைரக்டா போன்ல மாட்டுறீங்க அப்படின்னும் போது உங்க போன் சார்ஜை பிடிங்கிட்டு போறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. அண்ட் அதே சமயம் வெளியில உட்காந்து விளையாடுற ப்ரோ ஹீட் ஓவரா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா பவர் பேங்க் மாதிரி கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெட்டரா இருக்கும். இப்போ நம்ம கேம் பிளே பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு மொபைலோட ரேம் வேரியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது 12 GB கொடுத்துருக்காங்க. ரேமோட டைப் LPDDR5X இருக்கு. அண்ட் ஸ்டோரேஜோட டைப் அப்படின்னு
பார்க்கும்போது UFS 3.1லையும் 256 GB ஸ்டோரேஜோட வருது. இதுலயே 8 GB RAM 256 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ்மே இருக்கு. எக்ஸ்பேண்டபிள் RAM அப்படின்னு பார்க்கும்போது 8 GB வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. சரி ப்ரோ, ஓவராலா பர்ஃபார்மன்ஸ் எப்படி தான் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபேனோட பெஸ்ட்டாவே இருக்கு. ஃபேன் இல்லாம நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னாலுமே எந்த இடத்துலயும் லேக் இருக்கிற மாதிரியான ஃபீல் எனக்கு தெரிஞ்சு இல்ல. நானுமே நிறைய கேம் பிளே விளையாண்டு பார்த்தேன். ரொம்பவே ஒரு ஸ்மூத்தான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்குது. நெக்ஸ்ட் OS அப்படின்னு வரும்போது இவங்களோட XOS 14 Android 14 பேஸ் பண்ணி ரன் ஆகுது. லாஸ்டா வந்துருக்கூடிய செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாசம் வரைக்குமே கொடுத்துருக்காங்க. இவங்க ப்ராமிஸா கொடுக்குறேன்னு சொல்லக்கூடிய அப்டேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2 மேஜரான ஆண்ட்ராய்டு அப்டேட் கொடுக்குற மாதிரியும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்ற பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மி தான். இன்னொரு வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்துருக்கலாம். நெக்ஸ்ட் பேட்டரி லைஃப் அப்படின்னு வரும்போது 5000 mAh பேட்டரி கெபாசிட்டியும் 45 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. லைவா எவ்வளவு நேரத்தில் சார்ஜ் ஆகுதுன்னு டெஸ்ட் பண்ண வரைக்கும் 0 to 10% 4.43 மினிட்ஸ்ல இருக்கு. 30% ஆகிறதுக்கு வெறும் 17 நிமிஷம் தான் டைம் எடுத்துக்கிச்சு. 50%க்கு 30 நிமிஷம் டைம் எடுத்துக்கிச்சு. ஃபுல் சார்ஜ் 100% ஆகிறதுக்கு 64 நிமிஷம் கிட்ட டைம் எடுத்துக்கிச்சு. இது நார்மல் டெஸ்ட் ரிசல்ட். அது கூலிங் ஃபேன் யூஸ் பண்ணா இது எதுவும் எஃபெக்டிவா இருக்குமான்னு செக் பண்ணேன். கூலர் போட்டுமே 0 to 100% எவ்வளவு வருதுன்னு பார்க்கும்போது ஒரு 5 நிமிஷம் தான் வந்துட்டு கூலர் போடுறதுனால கம்மியாகுது. அதுல 64 நிமிஷம் வந்தது, இதுல 60 நிமிஷம் கிட்டக்க வந்திருக்கு. பெரிய வித்தியாசம் எதுவும் வரல. அண்ட் கேமரா செட்டப் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு பியூட்டி மோட்லாம் கூட பெட்டரா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. அண்ட் இமேஜோட ஷார்ப்னஸும் எந்த இடத்துலையும் குறையாம ஒரு பெஸ்டான செல்ஃபி தான் கிடைக்குது. அண்ட் வீடியோ அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் 2K 30 FPS எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 1080p 60 FPS இல்லாட்டி 30 FPS எடுக்கிற மாதிரியும் வருது. அண்ட் பேக் சைடில் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 108 மெகா பிக்சல் மெயின் கேமரா, அப்பச்சர் வேல்யூ 1.75 வருது. அண்ட் இன்பில்ட் OIS சப்போர்ட்டோடையும் வருது. அண்ட் 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ போட்டோ எடுக்கிறதுக்கும் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசென்ட் டேஸ்ல வந்துருக்கூடிய சில போன்ஸ்ல அல்ட்ரா வைட் ஆங்கிள் 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்கிறதே நம்ம வந்துட்டு குறையா இருக்கிற மாதிரி இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இவங்க இன்னுமே இந்த 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் இந்த மாதிரிலாம் கொடுக்கறது வந்துட்டு வேஸ்ட் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இதுக்கு பதில் அட்லீஸ்ட் அந்த 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிளையாவது கொடுங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. இந்த குறைய தவிர கேமரா அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது டீடைலிங்லாம் கூட பெட்டரா தான் இருக்கு. எட்ஜ் டிடெக்ஷன் நல்லா இருக்கு. பியூட்டி மோடுமே பெட்டரா இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் இதை விட பெட்டரான போட்டோஸ் எடுக்கிறதுக்கு இன்னும் நல்ல போன்ஸ் அவைலபிளா இருக்கு. பட் பர்ஃபார்மன்ஸே எனக்கு முக்கியம்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கேமரால காம்ப்ரமைஸ் பண்ணீங்க அப்படின்னா ஓகேவா இருக்கும். அண்ட் வீடியோ பொறுத்த வரைக்கும் 4K 1080p ரெண்டுலையுமே மேக்ஸிமம் 60 FPS இல்லாட்டி 30 FPSல எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு ஸ்டேபிளான வீடியோ ஷேக்கிங்கே இல்லாமல் எடுக்க முடியுது. அண்ட் ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸ் என்ன நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்றத பார்க்கலாம். கேமராவை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கான்னு தோணுச்சு. அந்த டிசைன் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் பல்கியா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. ஆனா அதை தாண்டி பார்க்கும்போது டிசைன்ல ஹைலைட்டா இந்த RGB லைட் கொடுத்தது நல்லாவே இருக்கு. டிரான்ஸ்பரண்டா கொஞ்சம் வந்து ரக்கடா எதிர்பார்க்குறவங்களுக்கும் ஃபோன் நல்லா இருக்கும். டிஸ்பிளே ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான டிஸ்பிளேவா தான் வந்து கொடுத்துருக்காங்க. குறிப்பா கேம் பிளே பண்றவங்களுக்கு பர்ஃபார்மன்ஸுமே பெஸ்டா கொடுத்துட்டாங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், பேட்டரி லைஃப்மே நல்லா இருக்கு. அண்ட் இந்த பட்ஜெட்ல ஒரு கூலிங் ஃபேன்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சதுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல இனிஷியேட்டிவா இருக்கிற ஒரு ஃபீல் தான் வந்து கொடுக்குது. ஸோ கேமரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபோன் சூட்டபிளா இருக்கும் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு. அண்ட் அதை தாண்டி பிரைஸ் அப்படின்னு வரும்போது இந்த கூலிங் ஃபேன் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சேல்ல தான் ஃப்ரீயா கொடுக்குற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. மற்றபடி எவ்வளவுக்கு சேல் பண்றாங்க என்ன அப்படின்ற ஐடியா எக்ஸாக்டா எனக்கு வந்து தெரியல. பட் இந்த ஃபோனோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 25,000 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. அதுவே 12GB வாங்குறீங்க அப்படின்னும் போது 27,000 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த கூலிங் ஃபேனும் ஃபர்ஸ்ட் சேல்ல ஃப்ரீயா கொடுக்குற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதோட சேர்த்து பார்க்கும்போது பரவாயில்லையே அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. இதே பிரைஸ்ல இந்த கேமிங் கிட்டையும் நார்மலா வாங்குறவங்களுக்கும் கண்டினியூ கொடுத்தாங்க அப்படின்னா இது ஒரு நல்ல காம்போவா இருக்கும் வாங்குறவங்களுக்கு. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். கிளியரா சொல்லிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுட் எலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.